ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப பத்தி தான். ஸோ இந்த ஆளு என்ன செய்ய ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காப்ல. ஸோ இப்ப என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பெரிய வந்து குற்றச்சாட்ட வந்து போட்டு விட்டுருக்காரு இந்தியா மேல. ஸோ என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து என்ன செய்யுது, ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குது. ஸோ வாங்கி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் மட்டும் பண்ணாம, என்ன செய்றாங்கன்னா, பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்து விக்கிறாங்களாம். ஸோ அதனால என்ன செய்றாங்கன்னா, நம்ம ரஷ்யா வார வந்து ஃபண்டிங் பண்றோமா, ஸோ அந்த ரஷ்யா வார ஃபண்டிங் பண்றனால நம்ம யுக்ரைனோட மக்கள வந்து கொல்றோமா. ஸோ இது இன்டைரக்ட்டா நம்ம கொல்றோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால அதனால அவர் என்ன செய்வார்ன்னா, இன்னும் டாரிஃப வந்து ஏத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஏத்துவோம், எப்ப ஏத்துவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இல்ல. ஸோ என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்ப இந்தியா வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டார்கெட்டிங் பை யுஎஸ். அதாவது யுஎஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளவே டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அன்ஜஸ்டிஃபைடு. இதெல்லாம் பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இந்தியா. அதாவது நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் டூ ட்ரம்ப் டாரிஃப் த்ரெட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்&டி லார்சன் அண்ட் டூப்ரோ பெரிய நிஃப்டி 50 கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ எல்&டி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்ல என்ன செய்வாங்கன்னா, சோலார் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணுமா. அது ப்ராஜெக்ட்டோட பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 மெகாவாட்டு. ஸோ 241 மெகாவாட் ஹவர் பேட்டரி சிஸ்டம் வேற அவங்க வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஸோ ஆர்டர் கிடைச்சா ரெவென்யூ ஏறும். ஸோ ரெவென்யூ ஏறுனா எல்லாமே ஏறும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, Paytmலேருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ Paytmல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டியூஸ்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அலிபாபா நம்ம சைனீஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கேள்விப்படலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சைனீஸ் கம்பெனி. ஸோ அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட 5.84% வந்து Paytmல அவங்ககிட்ட ஷேர் இருக்கு. ஸோ அந்த ஷேர் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,800 கோடிக்கு வந்து அவங்க வந்து விக்க போறாங்க. ஸோ 5.4% டிஸ்கவுண்ட்ல விக்க போறாங்க. டியூஸ்டே விக்க போறாங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5.4% டிஸ்கவுண்ட்னா 5.4% வந்து ஷேர் வந்து கண்டிப்பா கீழ இறங்கும். ஸோ அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,995 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கெய்ன்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து இந்த மாரி சர்க்யூட் போர்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி, இந்த மாரி கிரியேட் பண்றது தான் அவங்க வேலை. ஸோ 4,995 crore இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கட்ட போறாங்க தமிழ்நாட்ல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்லால நியூஸ் வந்திருக்கு. ஸோ டெஸ்லா பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு செகண்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பைல ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில ஏரோ சிட்டில வந்து 11ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து செகண்ட் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ சேஞ்சஸ் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல நடக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எக்ஸ்பெக்ட் தான் பண்றாங்க. மாறப்போகுது. கன்ஃபார்மான நியூஸ் எல்லாம் இல்ல. ஸோ நொவமா அப்படிங்கிறவர் ஒரு ஜாப்பனீஸ் புரோக்கர் மாரி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல இண்டிகோ வந்தாலும் வரும். பிளஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்தாலும் வரும். ஸோ இந்த 2 கம்பெனி என்ட்ரி ஆகும். ஸோ என்ன வெளிய போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோவும், மேக்ஸ் ஹெல்த்கேரும் உள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப்பும், இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து வெளிய போகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பாருங்க நொவமா அவங்க வந்து இந்த மாரி ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் செப்டம்பர்ல வந்து அ மாறும். கண்டிப்பா மாறும். பட் எந்த கம்பெனி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் ரைவல். ஸோ சைனீஸ் ரைவல் பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸு. ஸோ பிலிப்பீன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கூட வந்து டிஃபென்ஸ் ட்ரேட் பண்ண போறாங்க. ஸோ டிஃபென்ஸ் ட்ரேடிங் அதாவது டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இந்தியாட்டருந்து வாங்குனாலும் வாங்குவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைனாஸ் ரைவல் பிலிப்பீன்ஸ் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயிங் மோர் ஆன் பிரம்மோஸ் மிசைல்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பிரசிடென்ட் மார்கோஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து 5 டே ட்ரிப்புக்கு வந்து வரப்போறாரு. ஸோ ட்ரேட் டீல் அந்த மாரி பேச்செல்லாம் நடக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் மேல ஃபோக்கஸ் வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் மேல ஏறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகப்போது. நம்ம இந்தியாலருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலிப்பீன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகப்போது. ஸோ ஓரளவுக்கு இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடைசியா வந்து டவ் ஜோன்ஸ ஃபோக்கஸ் பண்ணிக்கிருவோம். ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.34% மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லா நாட்டையும் வந்து கெடுக்க வச்சுக்கிட்டு, அவங்க மட்டும் மேல மேல ஏறிக்கிட்டு போயிறாய்ங்க. ஸோ அதுக்கடுத்து நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 1.95% மேல ஏறியிருக்கு. பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ மேல ஏறுச்சு. நம்ம நார்மல் நிஃப்டி மேல ஏறுனாலும் ஓரளவுக்கு கிஃப்ட் நிஃப்டியும் மேல ஏறும். ஸோ இந்த இன்னைக்கு மேல ஏறுனனால பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ ஏறியிருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ட்ரம்ப்போட நியூஸு. ஸோ இந்தியா வந்து இன்டைரக்ட்டா வந்து யுக்ரைன் மக்கள வந்து கொல்றாங்க. ரஷ்யாவுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி. ஸோ அந்த ட்ரம்ப்போட அந்த மெசேஜ், அந்த ட்வீட் வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கீழ இறங்கிருச்சு. ஸோ எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 850 பாயிண்ட்ல இருந்து
700 கிட்ட வந்துருச்சு. 150 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பாருங்க. 150 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 0.5% மேல. ஸோ அதுக்கடுத்து லைட்டா கொஞ்சம் மேல ஏறி கொஞ்சம் கீழயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு 24,700 கிட்ட. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். இதே மாரி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.